Hey guys, I'm Shamki. Welcome back to another video. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் லேண்ட் லாண்ட்ரிங், அதாவது நில அபகரிப்பு அப்படின்ற மாதிரி விஷயம். படத்துலையும் சரி, இல்லை நம்ம நிஜ வாழ்க்கையிலே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி பேர் நில அபகரிப்புலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஒருத்தரோட விருப்பமே இல்லாமல் அவங்களோட நிலத்தை பிடுங்குறது, அவங்களோட நிலத்தை ஏமாற்றி எழுதி வாங்குறது அப்படின்ற மாதிரி தான் லேண்ட் லாண்டரிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தினால வெஸ்ட் பெங்காலில் ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட்டாக இருக்கட்டும், நிறைய வைலன்ஸு, பெண்களுக்கு நடந்த சில விஷயங்களை எதிர்த்து போராட்டங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் சந்தேஷ் கலியில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆங்கில போகிறோம். ஸோ வெஸ்ட் பெங்காலில் நார்த் 24 பர்கானாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு இடம் தான் சந்தேஷ் கலி அப்படின்னு சொல்லப்படுற இடம். ஸோ இங்கே இருக்க மக்களோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அப்புறம் ஃபிஷிங், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் அவங்க வாழ்க்கையில் சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலத்தை, அங்கே இருக்க மக்கள், அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்க மக்களோட நிலத்தை அந்தளவுக்கு அக்ரிகல்ச்சர் சரியாக போகாததுனால லீஸுக்கு விட ட்ரை பண்ணியிருக்காங்க. லீஸுக்கு விட்டுருக்காங்க ஆக்சுவலி. ஸோ லீஸுக்கு விட்ட நிலத்தை ஒருத்தர் ஏமாற்றி வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும், அங்கே இருக்க பெண்களுக்கு செக்ஷுவல் அசால்ட் தராரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வச்சு அங்கே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ஷாஜகான் அப்படின்னு சொல்லப்படுற திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியோட ஒரு பதவியில் இருக்க ஒரு ஆள் தான் இந்த ஷேக் ஷாஜகான் அப்படின்றவர். சொந்தமாக ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு தனி இடம், அதாவது தனி குளம் வச்சிருக்காராம். தன்னோட பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேன் கிளப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சிருக்க ஒரு நபர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஒரு பெண்மணி ஸோ இந்த மாதிரி இங்கெல்லாம் செக்ஷுவல் அசால்ட் நடக்குது, அதே நேரத்தில் எங்களோட இடத்தெல்லாம் பிடுங்கி வாங்குறாங்க, லேண்ட் லாண்ட்ரிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அங்கே இருக்க திரிணாமுல் காங்கிரஸோட ஒரு ஆஃபீஸ் மாதிரி லோக்கல் ஆஃபீஸில் போய் சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கே ஆட்சியில் இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் தான். ஸோ அங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க. சொல்லி 2 நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக அவங்க வீட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா February 15 நடந்த விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு, வயலன்ஸ், ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் அதிகமாக கவர்மெண்ட் விஷயத்து மேலே ஐ வச்சு February 29 இந்த ஷேக் ஷாஜகான் அப்படின்னு சொல்லப்படுற நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா March 6 இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம், சிபிஐ விசாரணைக்கு அந்த நபரை மாற்றுறாங்க. ஸோ சிபிஐ தான் அந்த கேஸை இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு, எதனால் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க விசாரிக்கிறதுக்காகவும், ஸோ அங்கே நடந்த அநியாயத்துக்கு தட்டி கேட்குற விதமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்க மாடர்ன் வேர்ல்ட்லையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கிராமங்கள்லையும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, உலகம் பூரா கூட நிறைய விஷயங்கள் இப்படி நடந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இல்லிட்ரேட் அப்படின்ற பீப்புள் இருக்காங்க. இப்போ நிறைய நம்ம சொல்லலாம், டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஜென்ரேஷன் மாறிடுச்சு, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் இல்லிட்ரேட், படிக்காத மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க படித்தவங்களே இப்போ ஏமாற்றிட்டு இருக்காங்க, படிக்காதவங்களாம் ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ படிக்காத மக்களை இந்த மாதிரி அவங்களுக்கு லீஸில் விடுறேன், வருஷம் காசு தந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு முடிவு வரணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு மக்களுக்கு ஏற்ற மாதிரி மாடர்ன் டே சொல்யூஷனாக ஏதாவது ஒரு விஷயம் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டான லாஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்தால் இந்த மாதிரி ஆட்சியில் இருக்கவங்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்க மத்தியில் இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி விஷயங்களை தடுப்பாங்க அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் மாறியே ஆகணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ லேண்ட் லாண்டரிங் இந்த மாதிரி விஷயங்களில் அபகரிக்கிறாங்களே, ஒருத்தவங்களை ஏமாற்றி ஏதோ ஒரு விஷயத்தை அபகரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா, அப்படி இல்லைனா விஷயம்லாம் இப்போ நடக்குது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.